ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம். இன்றைக்கி நம்ம அரபிக் ஆல்ஃபபெட் இந்த வீடியோவில் படிக்க போகிறதில்ல. இன்ஷா அல்லாஹ் என்ன அப்படின்னா, நான் வந்து ஸ்வாதிலேருந்து நம்ம கிளாஸ் ஃபுல்லாக முடிச்சிருந்தாலே ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன். ஸ்வாதுக்கும் துவாக்கும் வந்து நான் வீடியோ போட்டிருந்திருப்பேன். அதில் வந்து ஒருத்தங்க வந்து இதை வந்து சாதுன்னு சொல்லக்கூடாதுமா, ஸ்வாதுன்னு சொல்லக்கூடாதுமா, சாதுன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்ஷா அல்லாஹ் அதுக்கான தெளிவான விளக்கத்தை நான் இப்போ கொடுக்குறேன். உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு நம்ம வீடியோஸோடைய கருத்துக்கள் தாராளமாக நீங்கள் சொல்லலாம். எப்படி சொல்லி கொடுக்குறோம், ஏதாவது தவறு இருக்கா, எதுனாலும் நீங்கள் சொல்லலாம். அதுக்கான விளக்கத்தை நான் கொடுப்பேன். இப்போது இதை வந்து நீங்கள் சாது அப்படின்னு சொல்லி படிக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. இப்போது இதை நீங்கள் சாது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, மேலே நீங்கள் உருது வழியில் ஜபர் ஜேர்லாம் போட்டு படிச்சிருப்பீங்களே, அப்போ ஜபர் வரும்போது என்ன ஆகும், இதை சானாயிரும். சாது சா அப்படின்னு படிப்பீங்க. அப்போது நீங்கள் இதை என்னன்னு சொல்லுவீங்க, இதையும் சான்னு தான் சொல்லுவீங்க இல்லையா? அர்த்தம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குரான் ஓதும்போது உச்சரிப்பு மாறும்போது ஒரு எழுத்து மாறினாலும் அதோடைய அர்த்தம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அரபி எழுத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் வேறு வேறு சவுண்ட் இருக்குது. ஒரே மாதிரியான சவுண்டில் எந்த எழுத்துமே வராது. இப்போது உங்களுக்கு எக்ஸாம்பிள் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இது வந்து ஹா, நல்லா கஷ்டப்பட்டு சொல்லக்கூடிய ஹா, நல்லா காற்று ஹெவியாக வெளியில் வரணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஹா, ஹா உள்ளேருந்து வந்து ஒரு வகையான ஒரு கரகரப்பான ஒரு இதோட சொல்லக்கூடிய ஹா. இது ஹா. இது வந்து பார்த்திங்கன்னா ஹா. டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? ஆனால் நிறைய பேர் வந்து இதையும் ஹேன்னு படிப்பீங்க, இதையும் ஹேன்னு படிப்பீங்க. அப்படி படிக்கக்கூடாது. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு எழுத்துக்கும் வேறு வேறு வகையான சவுண்ட் இருக்குது. இதை ஸ்வாதுன்னு படிக்கிறது தான் கரெக்டு. ஸ்வலாத் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸ்வலாத், சலாத்துன்னு சொல்லக்கூடாது, ஸ்வலாத் அப்படின்னு சொல்கிறது தான் சரியான உச்சரிப்பு. அதே சமயம் துவாக்கு ஒருத்தங்க வந்து சொல்லியிருந்தாங்க, துஆன்னு சொல்லக்கூடாது, தான்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் துஆன்னு சொல்லலை, துவா 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 லுவா அப்படி படிக்கணும். இதை வந்து லைட்டாக வாவோட சவுண்டு, இந்த 4 எழுத்துக்குமே லைட்டாக வாவோட சவுண்டு லைட்டாக வரணும். அப்போ தான் நீங்கள் இதை படிக்கும்போது துவைரன் அப்படின்னு சொல்லி நீங்கள் படிப்பீங்க. துவஹூர் அப்படின்னு சொல்லி படிப்பீங்க. தைரன் அப்படின்னு படித்தா என்னாகும், இந்த சவுண்டு வந்துடும், இந்த தா வந்துடும். அதனால் அர்த்தம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்ம தெளிவான விளக்கத்தோடு நம்ம படிக்கணும். நீங்கள் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டாக நீங்கள் இப்போ இந்த மாதிரி கித்தாபில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. நம்ம அரபியை பொறுத்த வரைக்கும் நம்ம கோர்ஸ் எடுத்து படிக்கும்போது 5 சப்ஜெக்ட் 6 சப்ஜெக்ட் எடுத்து படிக்கும்போது டிகிரியாக படிக்கும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு இதோடைய தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சிருக்கும். நிறைய இடங்களில் சரியான உச்சரிப்போடு சொல்லி கொடுக்குறது இல்லை. இன்ஷா அல்லாஹ் நம்ம தெளிவான விளக்கத்தோடு நம்ம சொல்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள்.